கோவை பெண் ஓட்டுநர் சர்மிளாவுக்கு என்னப்பா ஆச்சு? திடுதிப்புன்னு சைபர் கிரைம் போலீசார் வந்து இந்த பொண்ணு மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்களே. அப்படி என்ன இந்த சர்மிளா பொண்ணு பண்ணுச்சு? இப்படிதாங்க நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே இந்த சர்மிளா பொண்ணை பத்தி நிறைய வந்து தெரியும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கி கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து இந்த சர்மிளா பொண்ணுக்கு கார் வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து இப்ப என்ன ஆச்சு? ஏன் வந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்த சம்பவம் தாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன இருக்குன்னா, பெண் ஓட்டுநர் சர்மிளா அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் கொடுத்த கார்ல ஜம்முன்னு வந்து ரோட்ல வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது அப்ப வந்து டிராபிக் போலீஸ் ஆனா ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பணியில அந்த சமயத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்ப இவங்களோட கார் வந்து தேவையில்லாத டிராபிக்கை வந்து கிரியேட் பண்ணதா அந்த ராஜேஸ்வரி அவர்கள் வந்து சர்மிளாவை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேஷுவலா நடக்கிறது தானே. நம்ம வந்து ரோட்ல ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம், நம்ம சரியா போல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற டிராபிக் போலீஸ் வந்து நம்மளை திட்டதான் வந்து செய்வாங்க. அதை வந்து கேட்டுட்டு நம்ம வந்து போயிடுவோம். ஆனா இதை கேட்ட உடனே ஷர்மிளா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி அவர்களை வந்து வீடியோ எடுத்து இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டுல வந்து அடிக்கிருக்காங்க. இப்ப பாக்குறீங்களா, இந்த டிராபிக் போலீஸ் தான் வந்து நின்று அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. போற வர வண்டி எல்லாத்தையுமே வந்து மறைச்சு காசு கேட்டுட்டு இருக்காங்க. காசை வந்து பிடுங்கி ஃபைன் போடுறேன் அப்படி போடுறேன்னு சொல்லிட்டு காசை மட்டும் பிடுங்கி வண்டியை வந்து அனுப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வர வண்டி ஓட்டுநர்களை பார்த்து ரொம்பவே அவதூறா கெட்ட வார்த்தைகள்ல வந்து பேசுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சங்கடமா வந்திருக்கு. இப்ப அதனால இந்த ஒரு வீடியோவை எல்லாரு கண்ணையும் படுற அளவுக்கு மேக்சிமம் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இவங்களோட மேல் அதிகாரி வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா அவர்கள் வந்து அந்த ஒரு நிமிஷம் வீடியோல வந்து பேசியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவை ராஜேஸ்வரி அவர்கள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே இல்லை, என்னை பத்தி வந்து பொய் பரப்புறாங்க, அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட அடிப்படையில தான் சைபர் கிரைம் போலீசார் வந்து ஷர்மிளா அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்க கிட்ட விசாரணை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த பெண் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை நிறைய விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி இவங்க பிரைவேட் பஸ் ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல வந்து கனிமொழி அவர்கள் வந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல கண்டக்டர் போய் வந்து அவங்க கிட்ட டிக்கெட் கேட்டதுக்கு, என்ன நீங்க டிக்கெட்லாம் வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட ரொம்பவே வந்து சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பிரச்சனையை வந்து வேற விதமா கொண்டு போயிட்டாங்க. இதனால பெரிய சர்ச்சையாகி அவங்கள வந்து வேலையை விட்டே வந்து அந்த கம்பெனி ஓனர் வந்து நிறுத்திட்டாரு. அப்ப இது பெரிய பஞ்சாயத்தா வந்து வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து கூப்பிட்டு கார்லாம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் இன்ஸ்டால நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்துல இவங்க இந்த மாதிரி வந்து காவல் அதிகாரியை பத்தி பொய் பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இவங்க பாப்புலாரிட்டிக்காண்டி அப்பப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அதிகமான விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.